ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குழந்தைகள் திரைப்படம். த சூப்பர் மரியோ பிராஸ் மூவி தான். இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணது ஆரன் ஹாவர்த், மைக்கேல் ஜெல்விக், பெரி லொடியூக். இதை ரைட்டிங் ஒர்க் வந்து மேத்யூ ஃபெகல்ன்ற பண்ணியிருக்காங்க. இதில் வந்து புகழ்பெற்றவங்களாம் வந்து இந்த வாய்ஸிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் பிராட், ஆன்யா டெய்லர் ஜாய், சார்லி டே, ஜாக் பிளாக், கேரி பைட்டான், செபாஸ்டியான், ஜான், ரெனோ ரொமானோ, சார்லஸ் மார்டினெட் மற்றும் பலர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கதை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்வென்ச்சரஸாக ரொம்ப சூப்பராக போச்சு. இதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா, மரியோ அப்படின்ற கேரக்டருக்கு கிறிஸ் பிராட், பிரின்சஸ் பீச் என்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மரியோ, பிரின்சஸ் பீச், லூகி. இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், மரியோவும் லூகியும். இந்த பிரின்சஸ் பீச்ன்ற வந்து ஒரு அந்த மஷ்ரூம் கிங்டமில் வந்து இளவரசியாக இருப்பாள். பவுசர் என்ற அந்த ஆமை வந்து அந்த ஜாக் பிளாக்கு வந்து கொடுத்தது. இது வந்து இந்த ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் அதோட ஏமு. அதுக்கு தான் அந்த மஷ்ரூம் இதுக்கு வந்து படையெடுக்க போவாங்க. இதை வந்து முறியடிக்கிறதுக்கு இந்த மரியோ பிராஸ் வந்து டாங்கி காங்கோட ஹெல்ப்போட மற்றும் நண்பர்களோட அந்த கல்யாணத்தை தடுக்கிறது இல்லாமல் புருக்லினுக்கு வர ஆபத்தையும் இந்த மரியோ பிராஸ் வந்து தடுக்கிறாங்க. இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட கதையோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் இது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இந்த பவுசர் வந்து பேட்டிலேருந்து இறங்குற மாதிரி ஒரு சீனு. அந்த சீன் முடிஞ்சோடனே மரியோ பிராஸ் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுவாங்க. அது மகா ஃபெயிலியர் ஆகிடும். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ப்ளம்பிங் ஒர்க் பண்ண போவாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடும். அங்கேருந்து அப்படியே இந்த கிங்டம், அந்த மஷ்ரூம் கிங்டம் போயிட்டு அங்கே நடக்கிற கலாட்டாக தான், அங்கே நடக்கிற அட்வென்ச்சரஸ் இது தான். அதே மாதிரி அந்த கேமில் வர மாதிரியே இதில் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சேசிங்லாம் வரும். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டாங்கி காங்கு, இந்த மரியோ பிராஸ், மரியோ, இந்த பீச் லேடி, இந்த இளவரசி வந்து எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறது தான் அமக்கலம் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சின்ன பசங்களோட ஃபேமிலியோட பெரியவங்களும் பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான அட்வென்ச்சர்ஸ். இந்த கடைசியில் இந்த சேசிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் வந்து புருக்லினை வந்து இந்த மரியோ பிராஸ் ஒன்று சேர்ந்து காப்பாற்றுறாங்க. இதுதான் படத்தோட கதை. இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராக போச்சு. அதேமாதிரி பாபி படமும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சம்மர் டைமில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.